ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே நம்பி. ஆமா. ஓய் என்னம்மா இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னா புட்டு தான் நான் வைக்க போறேன். நான் வச்சுமா புட்டு வந்து இறால் எல்லாம் தாளிச்சு போட்டு அப்படியே நல்லா சூப்பரா செம்மையா வித்தியாசமா செய்ய போறேன். அது குழல்லையும் அவிக்கலாம், நீத்துப்பட்டியிலையும் அவிக்கலாம். நான் எதுல அவிக்கிறேன்னு எனக்கே தெரியாதான், நான் அவிக்கும் போது காட்டுறேன். என்ன அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான உடச்சூத்தினும் முட்டை குழம்பும் வைக்க போறேன். வச்சு சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். கொஞ்ச நாள் பொரிப்போம். என்ன அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை கிடந்து வேலையை ஆரம்பிக்கலாம். இங்க ஒரு ஆள் வந்துட்டா, தன்னையும் காட்டுட்டா. ஓகே, அங்க ஹாய் சொல்லுங்க. வாங்க சமைப்போம்னு சொல்லுங்க. வாங்க புட்டை விப்போம். ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடுப்பேன். அம்மா பிள்ளைய மச்சிங் மச்சிங் ஹை ஃபை. ஏ ஓகே சொல்லுங்க. வாங்க சமைப்போம் மட்டும். வாங்க சமைப்போம். நாங்க பைக்ல வாரோமா. வாங்க வாங்க. வெண்ணெய் சூடாயிட்டு முதல் வந்து நான் முட்டை குழம்ப வைக்க போறேன். சொல்லுங்க. மா அவியுது. மா அவிஞ்சோன்னு அரிச்சிட்டு தான் புட்டுக்குள்ள வைக்க போறேன். புட்டு அளவுல பார்க்கலாம். முதல் வந்து குழம்பு ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டு இதுல வந்து கடுகு கொஞ்சம் சேர்க்கிறேன். இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி பழம் வதங்கிட்டு இங்க பாருங்க. இவ வந்து இதுல உட்கார்ந்துருக்குறா செல்ல குட்டி. என்ன எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது நண்பர்களே. எனக்கு வேலை வைக்கிறதுக்கே வருவா மேல. இனி தேங்காய் பால் சேர்ப்போம். என்ன சிரிப்பு? யாரு சிரிக்கிறது? இது 2ஆம் பாலும் 3ஆம் பால். இது 1ஆம் பால். ஒயிட் மில்க். ஒயிட் மில்க். ஒயிட் மில்க் டோய்ஸா. புளி சேர்க்கிறேன். குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவுதான். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிச்சு கொண்டு வரதுக்கு நல்லா. அதுக்கு பிறகு உப்பையும் பார்த்துட்டு நாங்க முட்டையை கடைசியா தான் நான் விடுவேன். இப்ப சேர்க்க மாட்டேன். குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அங்கே பாத்தீங்கன்னா புட்டு குழைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். நான் இனி வெளியில போய் டீ குடிச்சிட்டு வரேன். வாங்க ஜெயலி வாங்க. என்ன என்ன ஒரு பைக்கோட கொண்டு விரட்டுறீங்க? அம்மா கிடிக்க போறீங்களா? அண்ணா கிடிச்சிரு. அண்ணோட கால் அடிச்சு அண்ணா கிடிச்சு டி அவ பிடிச்சு தள்ளி விட்டுருவான். என்ன வெக்க பாத்தீங்களா நண்பர்களே? சரியான வெக்கையா இருக்கு. இந்த மழை வருமான நடுச்சாமங்கள்ல வந்து லைட்டா தூரிக்காடிட்டு போயிடும். இப்ப காணையில் உண்டை டீய குடிச்சிட்டு போய் பாப்போம் குழம்பையா. ஹாய் ஹாய். குழம்பு கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். ஒரு பாப்போம். உப்பு காணுமாட மல்லியில தான் இல்ல. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இனி பாருங்க, அடுப்பை தணிச்சு விட்டுட்டு நாங்க முட்டையை உடைச்சு ஊத்த வேண்டியதா. முட்டையை உடைச்சு ஊத்தினா பிறகு போட்டு கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலயே கறி இறக்கிறோம். முட்டையை ஊத்தினோன்னு முட்டையை சேர்த்துட்டேன்னு பாருங்க. ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். பட்டாசு போடுறாங்க. நாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுவோம். இப்படியே ஊத்தி விடுவோம். அப்ப அந்த நூல் நூல் மாதிரி வேற முட்டுதான். சரியா?
மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டுக்கும். இதை மட்டும் உண்டை மட்டும் இப்படியே ஒரு 2 நிமிஷத்தால இறக்குவோம். இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு புட்டை குழைப்போம். இதுல பாருங்க உப்பு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு ஜோக்கில் சுடு தண்ணி ஊற்றிட்டு குழைக்க வேண்டியதா. நவிச்சமா போட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்ன இதில் எடுத்துருக்கிறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்செடுக்க வேண்டியா. நாங்க வளமையா புட்டு குழைக்கிற மாதிரியாண்ணா. தண்ணி காணாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியா விட்டோம்னா பேருந்து இடியப்பம் தான் அவிக்கணும். அதால பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்போமா. இங்கால குழம்ப பாருங்க. இனி இறக்க வேண்டியான் பாருங்க. இந்த நாங்க ஒன்று விடா சூத்தினம் பாருங்க. அந்த நூல் நூல் மாதிரி இந்த மாதிரி வரும். அதுக்காக தான் நான் அப்படி போடுறேன். இந்த இருக்கு துண்டு துண்டா சாப்பிடுக்க அந்த நல்லா இருக்கு. நூலண்டா நூல் மாதிரி வராதுல அப்படி அந்த துண்டு துண்டா வரும். சரியா? இதெல்லாம் இப்படி இந்த பாருங்க முட்டையெல்லாம் இப்படி இருக்குதான் அவியல் மாதிரி இறக்கிடுவோம். அது அவிஞ்சிரும். அந்த சூட்டுக்கே அப்படியே அவிஞ்சிரும். உங்கள்ட்ட மல்லியில இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க மல்லியில சேர்க்கலாம். என்னட்டு இப்ப மல்லியில இல்லாதபடியா நான் இப்படியே நிப்பாட்டம் நடப்பேன். சரியா? ஓகே இருக்கட்டும். நான் புட்டை குழைச்சிட்டு வரேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்கிறேன். இது ஏன்னு சொன்னா இந்த இறால் பிரட்டல் செய்ய போறேன். இந்த இதுக்குள்ள என்ன புட்டுக்கு போட்டு பிரட்டுறதுக்கு ஓமம். இதோட பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் உள்ளி. என்னம்மா வாரேன் பொறுங்கோ. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுக்கு. இங்கே பாருங்க புட்டை கொத்தி எடுப்பேன். பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை நல்ல குட்டி குட்டியா வெட்டி இருக்கு. அதையும் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கு அது கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். வதங்கிட்டு இப்ப தக்காளி பழம் வதங்கிட்டு இறாலை சேர்ப்போம். இறாலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இறாலே தண்ணி விட்டு அப்படியே நல்லா அப்படியே வதங்கி வரட்டுக்குமா. கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இப்ப பாருங்க இறால் நல்லா அவிஞ்சு வருது. இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கல பாத்தீங்களா. தண்ணி விட்டு இந்த மாதிரி அவிஞ்சு வருது. இதோட கொஞ்சமா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். கொஞ்சமா மிளகுத்தூள். இனி இதை கலந்து விடுவோம். உங்கள்ட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க போட்டு பிரட்டி போட்டு புட்டோட சேர்க்கலாம். என்னோட இல்லாதபடியா நான் சேர்க்கல. இப்படி நல்லா கலந்து விடுவோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்தாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை எடுத்து நாங்க இந்த புட்டு மாக்குழச்சி வச்சுக்கோமல்லோ இதோட சேர்க்கோம். என்ன புட்டு? இதுதான் இறால் மிக்ஸ் புட்டு. அம்மா வைக்கிறதான் பேர். சரியா? அதுக்கப்புறம் இப்படியே கலந்து விடணும் நண்பர்களே. சரியா? உங்களுக்கு ஈரத்தன்மையா இருந்தா கொஞ்சம் அவிச்ச மாவை தூவி தூவி கூட கலந்து கொள்ளலாமா. இந்த ஈரப்பதமா பிடிச்சதுன்னு சொன்னா இப்படி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இனி நாங்க புட்டை போட போறோம். பாருங்க நண்பர்களே, இது வாங்கியாச்சு. என் மகள் இதை துளைச்சிட்டா. இப்ப கிமி ஃபயர் கண்டு இதையும் கேட்டுக்கொண்டு நிக்கிறா துளைக்கிறதுக்கு. அடி வாங்க. யார் துளைச்சது இத? இங்க வாங்க. எங்க அம்மாட ஃபயர் எங்க? நோ தரமாட்டேன். ஏன்? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. சொல்லுங்க. இங்க வாங்க, வாங்க இங்க. சரியா நோட்டி நண்பர்களே. ஓ அடுப்பு வந்தது எங்கேயோ எரிஞ்சிட்டாள் நண்பர்களே. எங்கேயோ கிடந்து வருமானா. சரியா? என்ன வேணும்? என்ன வேணும்? லுக் என்னது சொல்லுங்க அம்மாட்ட. கிமி ஃபயர்கா. கவனா இப்ப புட்டை போடுவான். இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்துட்டு நேத்துப்பட்டியில கொஞ்சமா தேங்காப்பை போட்டுட்டு உங்களுக்கு புட்டுக்குழல்ல கூட நீங்க அவிக்கலாம். நான் இப்ப நேரம் போயிட்டேன் என்ன, அதால நாங்க நீத்துப்பட்டியில போட்டு அவிச்செடுக்க போறோம். இப்படி போட்டுட்டு இடையில இன்னொரு கொஞ்சமா தேங்காய்ப்பு. அதுக்கு பிறகு புட்டுமா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்களா இப்படி போட்டாச்சு. இன்னொரு தடவை போட்டா சரி. மேலால கொஞ்சமா தேங்காய் பையும் போட்டுட்டு வைப்போம். இப்போ இந்த புட்டு அவியட்டுக்குமா.
இங்க ஒரு சமைக்க வந்திருக்கோம். சமைக்கிறதுக்கு புட்டு அவிஞ்சிட்டு நண்பர்களே பாப்போமா. பாத்தீங்களா? ஓய் என்னம்மா? வாவ் பாத்தீங்களா? இதுதான் இறால் புட்டு. மற்றதையும் போடுவோமா. தேங்காய் போட்டுட்டு அதே மாதிரி மற்ற புட்டு மாவையும் போடுவோம். புட்டை மசிச்சு விடுவோம். சும்மாவே சாப்பிடலாம். வாசம் இருக்கேன்னு அப்படி இருக்கு. இது குழல்லையும் அவிக்கலாம். லேட் ஆகும். அது ஒரு நாள் நீத்துப்பட்டியில போட்டாச்சு. இப்ப பாருங்க புட்டெல்லாம் உளுத்தி விட்டாச்சு. பாத்தீங்களா? அந்த வாசமே தூக்கெல்லாம் இருக்கு, செவ்வையா இருக்கு. சும்மாவே சாப்பிடலாம் நண்பர்களே. அப்படி இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இங்கால பாருங்க முட்டை குழம்பு ரெடி. இங்கால வந்து புட்டு அவியுது. இது ஆறுதல் அவியட்டுக்கும். அது மட்டும் வெயிட் பண்ணலாம். பசிக்குது. புட்டு வாசமே என்ன இழுக்குது என்ன. ஓகே, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே நண்பர்களே, இப்ப சாப்பாடு ரெடி. காத்தாட வந்தாச்சு, சாப்பிட போறேன். புட்டு இதுதான் இறால் புட்டு. எப்படியே பார்க்கவே சும்மா செமையா இருக்கு நண்பர்களே. வாசம் அப்படியே தூக்கி எறியுது. இங்க பாருங்க உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு பாத்தீங்களா? இற அவியல் அப்படியே செமையா இருக்கு. ஓகே, இனி சாப்பிடுவோம். பாருங்க சூப்பரா முட்டை குழம்பு கிச்சட்டி இப்படி அந்த இறாலையும் வச்சு இப்படி சாப்பிடணும். நான் போகிறேன் மேலே மேலே அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. வேற லெவல். இது பாருங்க முட்டை. பாருங்க முட்டை எப்படி இருக்கு. அதையும் இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும். இன்னைக்கு நண்பர்களே வெறும் புட்டே சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. அதோட உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பே சேர்த்து சாப்பிட அப்படியே தூக்கி எறியுது அங்கால. அப்படி இருக்கு. தம்பி ஒரு சாப்பிடுப்பார். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. புட்டெல்லாம் பஞ்சு மாதிரி செம்மையா இருக்கு. கதைக்கே வார்த்தை வரையில அப்படி ஒரு சுவையா இருக்கு. இதுக்கு முட்டை பொரியல் மிளகாய் பொரியல் எல்லாம் தேவையே இல்லை. இவ்வளவுமே போதும். வெறும் முட்டையே சாப்பிடலாம். அடி தூள் செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை சட்டா. அதுவும் வாழையில சாப்பிட சொர்க்கா. சும்மா 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 சும்மா